வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து சமீபத்தில் ஒரு லைவ் போட்டிருந்தோம், நேரலை வந்து போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து உள்வாங்குற மெத்தடில் பண்ணலாமா, அப்படி பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. உள்வாங்குற மெத்தட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஓப்பனில் தான் உள்வாங்குற மெத்தட் நமக்கு வந்து தெரிஞ்சிருப்போம், கவனிச்சிருப்போம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், அப்போ வந்து இடைவெளி இருக்கும். நம்ம தண்ணியில போட்டு பார்க்கும்பொழுது இங்கே ஃப்ரண்ட் வந்து இடைவெளியாக இருக்கும்பொழுது அப்போ அது உள்வாங்கின ப்ளவுஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அது தெரியுது உள்வாங்கின ப்ளவுஸ் அப்படின்னு. ஆனால் இதை பேக் பட்டனா மாற்றும் போது நம்ம 400 பக்கம் தானே போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது உள்வாங்கினா எப்படி அது ஃப்ரண்ட்டை வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி வந்து. அந்த கேள்விக்கான பதில் நம்ம கொடுத்துருந்தோம். பேக் ஓப்பனில் நம்ம உள்வாங்கின மெத்தட் போடலாம் அப்படின்னு. இப்போ என்கிட்ட அளவு ப்ளவுஸ் வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ பேக் ஓப்பனில் உள்வாங்கின ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். அது எப்படின்றது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இப்போ நான் வந்து இது வந்து பேக் ஓப்பன் ப்ளவுஸு. ஃப்ரண்ட்டில் வந்து லாக் ஆகிடுச்சு, சரியா? ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பிரின்சஸ் கட்டு. இது அப்படியே சேம், எல்லாமே இதே திட்டத்தில் இதே மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. இது அப்படியே செய்யணும், எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சேம் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், பேக்கில் நம்ம இதை திருப்பி போட்டு இப்படி பார்க்கும்பொழுது பேக் ஓப்பன் இது. அப்போ நம்ம திருப்பிட்டு இப்படி பார்க்கும்பொழுது பாருங்கள், நல்ல ஃப்ரண்ட்டை வந்து நல்லா இழுத்துட்டோம். ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் ஆகலை, லாக் ஆகிடுச்சு இல்லையா? பேக்கில் ஓப்பனில் இருக்குது. அப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ தூரம் மேலே ஏறி விழுந்துருக்கு பாருங்கள். இடுப்பாக இருக்கட்டும், பாருங்கள், இடுப்பு சென்டர் வச்சு நான் பண்ணியிருக்கேன், சென்டர் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறி விழுந்துருக்கு. இங்கே நம்ம வந்து பாடியை வந்து கரெக்டாக இப்படி டைப் பண்ணிட்டோம். பாருங்க, இதுக்கு மேலே இதில் வந்து விரிவு தன்மை இல்லை ஃப்ரண்ட்டில். இப்போ எவ்வளோ தூரம் ஏறி விழுந்துருக்கு பாருங்கள். பேக் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் இங்கே வந்துருக்கு. இந்த உள் தட்டு இங்கே இருக்குது, இந்த தட்டு இங்கே மேல் தட்டு இங்கே இருக்குது. எவ்வளோ தூரம் உள்ள வந்துருக்குன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு பேக்கு மேலே ஏறி வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு பேர் உள்வாங்கின மெத்தேடு தான். ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா இப்போ இது பேக்கில் ஓப்பன் ஆகாம வந்தால் இப்படி லாக் ஆகிருக்கும். இது வந்து விரிஞ்சு கிடக்கும். விரிஞ்சு நமக்கு சென்டரில் கேப் இருக்கிற ப்ளவுஸாக காமிச்சிருக்கும். இப்போ இது வந்து பேக் ஓப்பன்றதுனால ஃப்ரண்ட் லாக் ஆகிடுச்சு. அப்போ பேக்கில் தான் ஓப்பன் இருக்குது. ஃப்ரண்ட் லாக் ஆனதுனால விரிய தன்மை அங்கே நின்றுச்சு, தடுத்துருச்சு. அப்போ இது வந்து ஏறி விழுகுது பேக் ஓப்பன்னால. இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஏறி அதிகமாக இருக்கிறது காமிக்குது. அப்போ பேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட் கம்மியாக இருக்கும். பேக் அதிகமாகி ஃப்ரண்ட் கம்மியாக இருந்தாலே அதுக்கு வந்து உள்வான ப்ளவுஸ்ன்னு தான் சொல்லுவோம். எந்த தேவைக்கு நம்ம வந்து பேக் அதிகப்படுத்தணும், எந்த தேவைக்கு ஃப்ரண்ட்டை கம்மி பண்ணணும், எந்த தேவைக்கு சமநிலையில் போடணும், எப்படியான உடம்பு அளவுக்கு எப்படிலாம் வந்து அது நம்ம தனியாக பார்த்துருக்கோம். நமக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயே போயிட்டு இருக்கு. இப்போ இது நான் உங்கள்கிட்ட அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம லைவ் வீடியோவில் நேரலையில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது நிறைய பேர் நினச்சிருக்கலாம், அது வந்து வாய்மொழியாக நம்ம சொல்லியிருக்கோம், அது யதார்த்தமாக சாத்தியப்படுமா, அது மாதிரி வந்திருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். அப்போ இது கரெக்டாக அது வந்து கட்டி நான் போடும்போது இது வந்து இந்த ப்ளவுஸ் அளவுக்காக வந்திருக்கு. அப்போ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு அது வந்து இப்படிலாம் இருக்குது ப்ளவுஸு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பேக் கூடுதலாகவும், இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வச்சு இப்படி போடுறாங்கன்னா பேக் கூடுதலாகவும் ஃப்ரண்ட் கம்மியாகவும் இருக்கிற மெத்தேட் தான் இது. ஓகேவா? இதுதான்